என் செல்ல குழந்தையே, மங்கள வெள்ளிக்கிழமையில் என் குழந்தையோடு பேச வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என்னை நீ உன் இல்லத்திற்கு அழைப்பாய் என்ற நம்பிக்கையில். என் குழந்தை, எப்படியாயினும் இன்று நம் தாயானவள் நம்முடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று தானே நினைக்கின்றாய். அதனால் உன்னுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னுடைய குழந்தை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக போக்கிக் கொடுக்க வேண்டும். அது ஒன்றுதான் உன் அம்மாவின் எண்ணம். என் தங்கமே, 1000 தவம் இருந்தாலும் சரி, 1000 தானங்களை கொடுத்தாலும் சரி, தர்மங்களை செய்தாலும் சரி, இதைவிட உத்தமமான விஷயம் என்ன தெரியுமா? மனசாட்சி உள்ள மனிதனாக வாழ்வது. மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே மனசாட்சியோடு இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களுமே ஒன்றுமே இல்லாததாக தோன்றிவிடும். நாம் உண்மையாக இருக்கின்றோம் அல்லவா? அதன் பிறகு வருகின்ற சோதனைகளுக்கெல்லாம் நாம் பொறுப்பெடுத்து கொள்ள முடியாது என்று தெரிந்து கொள்வார்கள். என் தங்கமே, அதனால் எப்பொழுதுமே நீ மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நிலைப்பது நிலைத்திருக்கட்டும். உன்னை விட்டு கடந்து செல்வது எதுவாயினும் கடந்து போகட்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையுமே இழுத்து பிடித்து நீ நிற்க வைக்க கூடாது. என் தங்கமே, இழுக்கவும் வேண்டாம், நீ எதையும் இழக்கவும் வேண்டாம். உனக்கானது எப்பொழுதும் உனக்காகவே அங்கே காத்து கொண்டிருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு எது இல்லை என்று புரிந்து கொண்டு அதை நீ எப்பொழுதுமே அமைத்துக்கொள். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் என்று விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது. நீ என்னிடம் கேட்டு நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கமே, ஒருவரினுடைய பலவீனம் அன்பாக இருக்கிறது. என் குழந்தை, உன்னுடைய பலவீனமும் அதுதானே? என் தங்கமே, அதனோடு யாருமே ஒருபோதும் விளையாடக்கூடாது. உன்னுடைய அன்போடு ஒருவர் விளையாடுகிறார்கள் என்றால் என் தங்கமே, அது உண்மையான அன்பு அல்ல என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, நிச்சயமாக உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டதனால்தான் உன்னுடைய அன்போடு விளையாடுகின்றார்கள். அதனால் இந்த கீழ்த்தரமான உலகத்தில் என் தங்கமே, யாரையுமே கண்மூடித்தனமாக நீ நம்பாதே. நிச்சயமாக உண்மையான அன்புக்கும் நம்பிக்கைக்கும் இங்கு மரியாதை முழுமையாக கிடைப்பது இல்லை. அதை இந்த மனிதர்களிடத்தில் நீ எதிர்பார்க்கவும் செய்யாதே. என் தங்கமே, ஒருவருக்கு அடிமையாகின்ற அளவிற்கு அன்பை ஒருபோதும் கொடுக்காதே. கண்ணீர் சிந்தும் அளவிற்கு கவலையும் படாதே. அடிமையானால் வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது என்று புரிந்து கொள். ஒரு முறை இன்னொருவர் முன்னிலையில் கண்ணீர் சிந்திவிட்டால் அதோடு இனிமேல் வாழ்க்கையே இல்லை என்பதையும் நீ தெரிந்து கொள். என் தங்கமே, அதனால் மிகுந்த வேதனையிலும் சரி, அளவு கடந்த சந்தோஷத்திலும் சரி, உன்னுடைய நிலை என்னவென்பதை நீ மறவாமல் இருக்க வேண்டும். அதுதான் உன்னை வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நிலைநிறுத்தி வைக்கும். உள்ளத்தில் இருக்கும் சோகங்களை எல்லாம் மறைக்க உன்னுடைய உதட்டில் நீ புன்னகையை எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக இந்த புன்னகை உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய சக்தியை கொடுக்க போகின்றது. மற்றவர்களுக்கும் அது மிக பெரிய பேராற்றலை வழங்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்க தெரிந்த சிலருக்கு அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. இதே விஷயம் அடுத்தவர் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் அதிலும் தனக்கு மிகவும் வேண்டியவர்கள் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் வாழ்க்கையில் இது போன்று நடந்துவிட்டது என்றால் அவர்கள் அப்படியே தான் பேசுவது என்னவென்று தெரியாமல் மற்றவர்களின் மீது பழியினை போட்டு விடுவார்கள். என் தங்கமே, இது போன்ற மனிதர்களை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றதல்லவா?
உன்னுடைய முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது நான் தான் செய்கிறேன் என்றும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கி வைப்பதற்காக கூட நான் உனக்கு இது போன்று செய்யலாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. அதற்கு மாறாக உன்னுடைய அன்பை பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, போராடி ஒரு விஷயத்தில் தோற்றால் அது தோல்வி கிடையாது, அதற்கு பெயரும் வெற்றிதான். எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு தோல்வியை பெற்றால் மட்டும்தான் அது தோல்வியாக கருதப்படும். மாறாக உன்னுடைய முயற்சி அத்தனை பெரிதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு கிடைத்த முதல் வெற்றி என்பதனை புரிந்து கொண்டு மேலும் அந்த முயற்சியை கைவிடாமல் நீ சென்று கொண்டே இரு. என் தங்கமே, சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவர்களிடம் இருந்து ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் நீ சென்று விட வேண்டும். வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இவர்களை கடந்து வந்த பாதையில்தான் மீண்டும் செல்ல வேண்டும் என்ற அவசியம் என் குழந்தை உனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை. என் தங்கமே, அவரவர் செய்யும் வினையின் பலன்கள் அவரவர்களை விரைவில் வந்து சேரும் என்பதுதான் நியதி. அதனால் இன்று பாவங்களை செய்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. என் தங்கமே, உண்மையை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆனால் சொல்வது எல்லாம் உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். எந்த இடத்தில் பேசினாலும் உண்மையை சொல். எல்லா உண்மையையும் சொல்லாவிட்டாலும் நீ சொல்கின்ற விஷயங்கள் மட்டுமாவது உண்மையாக இருக்க வேண்டும். என் தங்கமே, அம்மா எதற்காக உண்மை பொய் என்று சொல்கிறேன் தெரியுமா? நீ இன்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டாய். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த பொய் ஒரு நாள் உண்மையாக மாறும். என் தங்கமே, அது உன் வாழ்க்கையை புரட்டி போடும். அதாவது உனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்றால் கூட ஒரு நாள் தெரியாமல் நீ யார் ஒருவரிடத்திலாவது அந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் நாளை உனக்கே அது எதிராக வந்து நிற்கும். அப்படி சொல்லி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திப்பதற்கு பதிலாக உண்மையையே முதலில் பேசிவிட்டால் போதும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தோடு முடிந்துவிடும். அதன் பிறகு நடப்பது எல்லாம் எதுவாக இருந்தாலும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். நான் உண்மையைத்தானே சொல்லி இருக்கின்றேன் என்ற கர்வம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். என் தங்கமே, வாழும் பொழுது பிடித்தது போல வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கைக்கு மறு ஒத்திகை என்பது கிடையாது. ஒரு தடவை ஒத்திகை பார்த்து கொள்ளலாம், மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று ஒருபோதும் நினைக்க முடியாது. ஒரு முறை கடந்து சென்று விட்டால் மீண்டும் அது கிடைக்காது என்பதனை புரிந்து கொண்டு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். இவர்கள்தான் நமக்கு நல்ல உறவு என்று நம்புகின்ற நேரத்தில் நிச்சயமாக நாங்கள்தான் நல்ல நடிகர்கள் என்று அவர்கள் உனக்கு நிரூபித்து விட்டு செல்வார்கள். அந்த நேரத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர ஒரு நாளும் ஐயோ அம்மா என்று கூனி குறுகக்கூடாது. அவர்கள் முன்னிலையில் வேதனைப்படக்கூடாது. உன்னை விட்டு ஒருவர் விலகுகிறார் என்றால் அதற்காக அவர்கள்தான் வேதனைப்பட வேண்டுமே தவிர நீ ஒருபோதும் மனம் உடைந்து நிற்கக்கூடாது. என நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம். எத்தனை பேர் வாழ்க்கையில் வந்தாலும் எத்தனை பேர் வாழ்க்கையை விட்டு சென்றாலும் நம் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மனதில் எண்ணம் மட்டும் என் குழந்தை உனக்கு இருந்து விட்டால் போதும். என் தங்கமே, நீ நினைப்பது போலத்தான் எல்லோரும் உன்னோடு பழக வேண்டும் என்று நினைக்காதே. அவரவர்களுக்கும் தனி குணம் இருக்கின்றது. அதை உணர்ந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, ஒரு பாவ காரியம் என்பது இன்னொரு பாவத்திற்குத்தான் வழிவகுக்கும். அதுபோல ஒரு புண்ணியம் என்பது இன்னொரு புண்ணியத்திற்கு வழிவகுக்கும். நீ புண்ணியங்களை மட்டுமே சேர்த்து கொண்டிரு. ஒரு முறை பாவமும் ஒரு முறை புண்ணியமும் என்று மாறி மாறி செய்ய வேண்டாம். என் தங்கமே, நேரத்திற்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் அதை வைத்து நாடகமாடவும் தெரியாத மனிதர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுகின்றார்கள் என்று நினைக்கின்றாய். ஆனால் ஆரம்பத்தில் அது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து கடைசியில் அவர்களைத்தான் வாழ்க்கையில் நான் உயர்த்தி வைப்பேன் என்பதை மறந்து விடாதே. யாருடைய எண்ணங்களும் வாழ்க்கையில் பொய்யாகாதபடி
உண்மையான அன்பு கொண்டு நேர்மையான உறுதி கொண்டு யாரெல்லாம் இந்த வராகியை வணங்குகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். இந்த வெள்ளிக்கிழமையில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.